लक्ष्मी नाम श्रीमत्कृष्ण समाह्वाय नमो यामसुनवे यत्तथा श्रीलक्ष्म्यां सुतः श्रीधरः सदा பொங்கோதம் சூழ்ந்த பூரியும் வெள்ளலகும் அங்காதும் சோராமே அழுகின்ற என்பதுமான் பெங்கோற்றை திருவரங்க செல்வனார் என்று மிக அழகாக பேசினாள் ஆண்டாள். ஆண்டாள் பற்பல அர்த்தங்களை நம்முடைய பெரியோர்கள் காட்டி மகிழ்கிறார்கள். ஒரு விளக்க உரை மட்டும் இருந்தா போறோம்னா சரி பரவாயில்ல அவ்வளவுதான் என்று சொல்ல முடியும். ஆனா பற்பல விளக்க உரைகளோடு வியாக்கியானதாக திருப்பாவை அமையப்பட்டிருக்கிறது. மிக உயர்ந்திருக்கக்கூடிய ரத்தனத்தை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பார்த்து அனுமதிக்கிறா போல அண்ணாளின் திருப்பாவைய விதவிதமாக பார்த்து அனுமதிக்கும்படியாக ஆச்சாரியர்கள் நமக்கு வழி காண்பித்திருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தர்க்கம். சாட்சாத் ஸ்ரீரங்கநாதன் இப்படிப்பட்ட ஆண்டாளத்தான் தான் திருத்தரா பற்றினான். ஆண்டாள அடையணும்னு ஆண்டாள் ஆசைப்பட்டது. ஆண்டாள் கனாக்கண்டேன்னு சொன்ன கனாக்கண்டேன் தோழினான் விதிக்க கனாக்கண்டேன் கைத்தனம் பற்ற கனாக்கண்டேன் தீவனம் செய்ய கனாக்கண்டேன் இப்படின்னு எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆண்டாள் ஆசைப்பட்டாள். அதற்கு மேலே எம்பெருமான் ஆண்டாளை அடைய வேண்டும் என்று அவனும் ஆசைப்பட்டான். அவன் சங்கல்பித்தான் இப்படிப்பட்ட ஆண்டாள் தான் நமக்கு வேண்டும். ஏன்னா சூடி கொடுத்த நாச்சியார்னு பெயர் பெற்றவள். பூமாலையெல்லாம் மற்ற ஆழ்வார்கள் சூடி கொடுத்திருக்கிற செய்வள் பூமாலையோடு பாமாலையும் சேர்த்து எம்பெருமானுக்கு சூடி கொடுத்து நின்றாள். ஏன் மற்ற ஆழ்வார்கள்லாம் பாடலையா எம்பெருமான பார்த்து அப்படின்னு சொன்னா அவர்கள் புருஷர்களாக இருந்து பெண் வேடமிட்டு பாடினார்கள். ஆனால் பெண் பிள்ளையாகவே இருந்து அந்த பாவத்தோடே பாடுகிற நிலை ஆண்டாளது மட்டுமே உரித்தானதாக நிறுத்தக்கூடியது. இப்ப இந்த திருப்பாவையிலே ஆண்டாள் 30 பாட்டுக்கள்ல எளிமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை உயர்ந்ததான விஷயங்களை எளிமையாக்கி நமக்கு காண்பிக்கிறாள். இந்த திருப்பாவை இந்த அனுபவத்துல முழுக்க நமக்கு ஏற்படுகிற லாபம் என்ன அப்படின்னா உள்ள தேங்கி இருக்கிற அசுத்திகள் நீங்கின்றே.
உள்ளதான் நிறைய இருள் இருக்கு. அந்த இருள் இருக்கிறபடியாலே ஞானம்ன்ற ஒளி ஏற்க முடியல. அழ்வார் சொன்னார், அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இனி குருகு சிந்தை இடுதிரியா நன்குருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு. ஞானச்சுடர் விளக்கை ஏற்றும்படியாக இருந்தேன். வெளியில இருக்கிற விளக்கு வெளியில இருக்கக்கூடிய இருட்டை போக்குவதா இருக்கு. ஆனா உள்ள ஏற்றப்பட வேண்டிய ஞான விளக்கு தான் உள்ள இருக்கிற இருளை போக்குவதாக இருக்கு. வெளியில இருக்கிற இருட்டால பதார்த்தங்கள் கண்ணுக்கு தெரியாம போறது. உள்ள இருக்கக்கூடிய இருளால நல்ல மார்க்கம் எதுன்னு கண்ணுக்கு தெரியாம போகுது. வெளியில இருக்கக்கூடிய இருள் நம்மளை தட்டு தடுமாறி கீழே வெளிச்சையும், ஆனா அப்புறம் எழுதுக்க முடியும் நம்மளால. உள்ள இருக்கக்கூடிய இருள் நம்ம கொண்டு போய் சம்சார சாகரத்திலேயோ நரகத்திலேயோ தள்ளிடும். அது போகணும்னா என்ன பண்ணணும்? ஞானமாகிற விளக்கை ஏற்றி நிற்க வேண்டும். எப்பவும் அந்த ஞான தீபம் இருக்கணும். தான் பட்டர் சொன்னார், அர்த்தும் தமஹா சதசதீச்ச விவேக்து ஈஷா மானம் பிரதீபமிவ காருணிகோதகாதி. எம்பெருமான் மிக உயரிய விளக்கை நமக்கு கொடுக்கிறான். எந்த விளக்கு? மானம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை நமக்கு கொடுக்கிறான். எதனால? இருட்டை போக்கி இந்த வெளிச்சத்தை உணர்ந்து. வேதத்தை கையில பிடிச்சுட்டா எங்க வெளிச்சம் வருது? லைட்டை போட்டாதானே வெளிச்சமா இருக்கு. வேதத்திலிருந்து கிட்ட பெறக்கூடிய அறிவாலே நமக்கு என்ன ஏற்படுகிறது? உள்ள இருக்கக்கூடிய இருள் நீங்குகிறது. சதசதீச்ச விவேக்து ஈஷா. இது சத்து, இது அசத்து, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது பிரித்து அறியும்படியாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது சொல்றான். ஒவ்வொரு பொருள்களுக்கும் அதை வச்சு. இப்பதான் ஒருத்தர் புதுசா ஒரு போன் வாங்கி வர, இருக்கிறதுலயே காஸ்ட்லியஸ்டா இருக்கு. அவங்கதான் மாடல் புதுசா வந்தா டக்குன்னு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. வாங்கி வந்தவங்க இன்னொருத்த காமிக்கிறேன் ஆறா எதுன்னு. அப்படியே இந்த போனா அப்படி சூப்பி போட்டாருன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருப்பதான் யார் வாங்கி. ஐயோ எப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு வாங்கி தர ஏன் சொல்லுவேன். இதை எப்படி உபயோகிக்கணுங்கிற முறை இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். அப்படி கீழ ஜாக்கிரதையா எடுத்து பேசணும். இப்படின்னு பல வழிமுறைகளை சொல்லி டப்புன்னு அதை பண்ணிடக்கூடாது. கையில வேகமா பண்ணக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அது அவ்வளவு பணம் செலவழிச்சு வாங்கி அது அப்படிதான் உபயோகப்படுத்த வேணும். இப்ப இந்த சரீரம், உள்ள இருக்கிற மனசு, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, இதுதான் உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட். இனி இதை போல திரும்பி கிடைக்காது. சுவாமி இந்த கறி ரொம்ப நாள் ஆச்சு, தூக்கி போட்டு வேற கை வாங்கிக்கலாமா? போறோம் இதாவது நல்லா இருக்க உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அதனால ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாம் இப்ப இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப விளைவு இருந்தது எவ்வளவுமா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரம். சரீரமாத்தியங்களு தர்ம சாதனம். ரொம்ப அழகா சொல்லி காண்பிக்கிறார்கள். சரீரத்தை வைத்துக் கொண்டுதானே தர்மத்தை சாதிக்க முடியும். ஒரு தர்மம் பணம் அப்படின்னு சொன்னா இந்த திருவீதி பிரதட்சணம் போகணும், கோயிலுக்கு போகணும், பஜனை பாடணும், உபன்யாசம் கேட்கணும். சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா வேண்டாமா? சரீரத்தை எழுத்துக்கவே முடியல சுவாமி, படுத்தா படுக்கையாவே இருக்குன்னு சொன்னா இப்ப என்ன பிரயோஜனமாகும்? இப்ப விசித்திரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறச்சே எதை பண்ணணும் எதை விடணும்னு தெரியும். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தாலே அறிவது என்ன? எது சரி எது தப்பு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது நமக்கு உயர்ந்த வழியை காண்பிப்பதாக இருக்கிறது, எது நம்ம கொண்டு போய் மீண்டும் சமசாரத்திலேயே தள்ளி விடுகிறது. இடையிலேயே பல பிறவி எடுத்தாச்சு. எண்ணிலாத பிறவிகள் எடுத்திருக்கும். நல்ல வேலை பெருமாள் நமக்கு பண்ண உபகாரம் அந்த பிறவி எதுவும் ஞாபகத்தே இல்லை. இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு வேலை வச்சுக்கோங்க, இந்த மாடா நாம பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை வெளியில போற செய்யும் மாடை பார்த்தோட இருந்துடு. இப்படித்தானே போன பிறவில இருந்தேன் நானும், இப்படித்தானே எல்லா இடமும் சுத்திட்டு வந்தேன். பழையாவே ஓட ஆரம்பிச்சு இந்த பழங்களை ஓடினாலே புதுசா ஒண்ணுமே பண்ண முடியும் இல்லையா? இப்ப இந்த வெளியில பார்த்து பார்த்து நின்று போயிட்டா எம்பெருமான் அதை ஞாபகத்தை கொடுக்கை. ஏழு அத்தனை பிறவிகளை நாம் எடுத்திருக்கோம். எடுத்திருந்து இப்ப மனித பிறவியை பெற்றிருக்கோம். இப்ப இதுல பயனுள்ளதாக எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? இதைத்தான் ஆண்டாள் நமக்கு இந்த திருப்பாவையில மிக அழகாக மிக எளிமையாக வேதமும் புரிந்து கொள்வதற்கும் படிப்பதற்கும் ரொம்ப அரிதாக ரொம்ப சிரமமா இருக்கும். சில அதிகாரிகளுக்கு தான் அது உரித்தாரதாக சொல்லப்பட்டது. ஆகையாலே இது வேதத்திற்கு வித்தாக இந்த திருப்பாவையை ஆண்டாள் அனுகிரகிக்க நாம் அதான் அனுபவித்து வருகிறோம். இப்ப ஆண்டாள் 6வது தொடங்கி, அதாவது முதல் 5 பாட்டுகளாலே ஒவ்வொரு அர்த்தங்களும் நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கு
நமக்கு யார் வழி காண்பிச்சு நிற்பான்? பெருமான் தான். அவன் திருவடிதான் நமக்கு கதி, உபாயம் அவன் தான். அடுத்தது பார்க்கடவுள் பையத்துயிர்ந்த பரமன் அடி பாடி என்ன செய்வோம்? செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்? ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இருப்போம் அப்படின்னு நோன்புக்கு செய்ய வேண்டியவைகள், தவிர்க்க வேண்டியவைகள் எல்லாம் சொல்லி நின்னா ஆண்டாள். ஊருக்கு சமர்த்திய பாடி நின்னால் ஊங்கி உலகத்துல ஆழிமணிக்கண்ணாலே வருணனை கூட்டு இன்னபடி வேணும்னு ஆணையிட்டார். மாயனை மண்ணுங்கிற 5வது செப்பு பெருமானுடைய திருநாமத்தை சொல்லு, தீயில் வைத்த தூசியாக அழிந்து போகும் செய்த பாவங்கள் எல்லாம்னு சொல்லிட்டு 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வழியாக ஒவ்வொரு பெண் பிள்ளையாக எழுப்புகிறாள் ஆண்டாள். எழுப்புறதுதான் இருக்கிறதே கஷ்டம். நல்லா தூங்கிறவாள் எழுப்புறதும் கஷ்டம், தூங்குற மாதிரி நடிக்கிறவாள் எழுப்புறதும் ஏன்னா எழுந்துக்கவே முடியாது. ஏன்? சாதாரண விஷயம் இல்லை. அந்த தூக்கத்துல இருந்து வெளில வருது இருக்கு. சில பேர் சொல்லுவா, மாமி அதை போல ஒரு சுத்தமே வராது. அதுவும் சொல்லுவா, காட்டாத வேலையில தூக்கம் வருது பாருங்க, அப்பதான் தூங்கிட்டே இருக்கலாம். அதுதான் ரொம்ப நல்ல பொழுதான வேலை. கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். நம்ம முகூர்த்தம்ங்கிறது கிடைக்கிறது துர்லபம். அது கிடைத்தால் சரியான வழியில பயன்படுத்தினோம்னா அந்த தூக்கத்துல நம்ம கிடைக்கிற சுகத்தை காட்டிலும் வாழ்க்கையிலே பற்பல சுகங்கள் கிடைக்கும். அந்த சுகங்களை நாம உணர்ந்து தெரிஞ்சுன்னா, உணர்ந்துட்டோம்னு சொன்னா இந்த தூக்கத்துல அவருடைய சுகம் பெருசுன்னு நமக்கு படாது. ஆனா அது தெரியாதனால நமக்கு இப்படி இருக்கும். இப்ப ஆண்டாள் இந்த வல்களை எழுப்பரச்சு இன்றைய தினம் நாம் 13வது பாசனத்தை அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு மார்கழி 14 தான். நாம ஒரு பாசனம் பின்னாடி இருக்கும். ஆண்டாள் முன்னாடி போயிட்டு இருக்கிறதால இந்த ஒவ்வொரு நாள்லையும் இப்ப இன்றைய பாசனத்திலே ஆண்டாள் எப்படிப்பட்ட பெண் பிள்ளை எழுப்புகிறாள்னா, கண்ணழகு உடைய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். இந்த பாசனத்திலே சொல்றா, போதரை கண்ணினாய், பழமான திருக்கண்களை படைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. அவள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்க அவளை பார்த்து எழுப்புறாளாம். அவள் என்ன நினைச்சுன்னு படுத்துட்டு இருக்கா? என் கண்ணழகு அது இருந்ததுன்னு சொன்னா, அது உண்மைதான்னு சொன்னா, என்ன தேடி எம்பெருமான் வரான் அப்படின்னு உள்ள படுத்துட்டு இருக்காளாம். அவ்வளவு ஒரு மகா விசுவாசையாக இருக்கிறார். கண்ணுன்னு சொல்றது வெறும் இந்த கண் மட்டும் இல்லை, நிறைய அர்த்தங்கள் இருக்கு அழகா. கண் ஆவான் என்னும் மண்ணோர் விண்ணோருக்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே. அழ்வார் பாசத்தை சொன்னார். கண் ஆவான், உலகத்திற்கே கண் ஆவான். யாரு? திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய பெருமான். அன்னோர் விண்ணோருக்கு அவர் தான் எல்லாருக்கும் கண்ணாக. கண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கண் அப்படிங்கிறது ஞானம்னு ஒரு அர்த்தம், உயிர்னு அர்த்தம். கண்ணே அப்படின்னு சொல்ற அழகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கொஞ்சம் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பற்பல அர்த்தங்கள் உடையதாக இருக்கிறது. இந்த பெண் பிள்ளை தன்னிடத்திலே இருக்கக்கூடிய கண்ணழகுக்கு தோற்று எம்பெருமான் வருவானாகில் வரட்டும், அவன் வர வரைக்கும் நாம் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே தான் படுத்துறங்கக்கூடியவளான ஒரு பெண் பிள்ளை. இந்த பிள்ளை எழுப்பக்கூடிய பாசனத்தை தான் பார்க்க போறோம். அந்த பெண் பிள்ளைய நல்ல ஒரு முறை பாசனத்தை எல்லாருமா சேர்ந்து அனுசந்தானம் பண்ணுவோம். 13ஆம் பாட்டு. உள்ளில் வாய் ஈட்டானை அரக்கனை கடைத்தானை ஈர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் ஆவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து நாடு உறங்கிற்று உள்ளும் சிலம்பினான் போதரை கண்ணினாய் உள்ள குளிர குறைந்து நீராடாதே கிடத்தியோ நீ நன்னாளால் கள்ளம் கவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். உள்ளில் வாய் கீழ்நானை பறவை வடியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு அசுரன், பகாசுரன் பேர். அந்த வாயை பிளந்து போட்டான் என்பது உள்ளில் வாய் கீழ்நானை. பொல்லாத பொல்லாத அரக்கன் ராவணன் கிள்ளி கடைந்தானை. அவனை
ரொம்ப விளையாட்டா கொன்று போட்ட எம்பெருமானை கீர்த்திமை பாடிப்போல் அவனுடைய வீர சரித்திரங்களை எல்லாம் நாம் பாடிக்கொண்டு சென்று பிள்ளைகள் எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் பாவைக்களம் கொடுப்பார். பாவைக்களம் அப்படின்னா கிருஷ்ணனோட இந்த பாவை நோக்கோடு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சேருகிற இடம். அதுக்கு பேர் என்ன? பாவைக்களம். நெற்களம், போர்க்களம், இந்த மாதிரி இதுல என்னது? பாவைக்களம். பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம். வெள்ளி எழுந்து யாழும் உறங்கிற்று. இது நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை பார்த்து போத சொல்றாங்க. வெள்ளி எழுந்து சுக்கிரங்கிற நட்சத்திரம் உதயம் ஆயிடுது. வியாழன் அப்படிங்கிற இந்த குருங்கிற நட்சத்திரம் அது மறைந்தது. வியாழன் உறங்கிற்று. உள்ளும் சிலம்பினகான் பட்சிகள் கூட சப்தமிட்டன. போதனை கண்ணினாய், மிக அழகான கண்களை உடையவளே. போது அரி கண்ணினாய். போது அப்படிங்கிறது புஷ்பம், அரிங்கிறது மான், வண்டு, இல்ல அரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கண்ணழகு மிக்கவளே. போதனை கண்ணினாய், புள்ள குளிர குடைந்து நீராடாதே. எம்பெருமானுடைய உயர்ந்திருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள்ல நன்றாக மூழ்கி நீராடாமல் பள்ளி கிடத்தியோ, படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? பாவாய் பெண் பிள்ளையே, நீ தனித்து அனுபவிக்க முடியாதே. நீ நன்னாளால், இன்னைக்கு நல்ல நாள், இந்த ஒரு நல்ல நாள் மீண்டும் வராது. எம்பெருமானோடு சேர வேண்டிய நாள். நாள் நீ பள்ளி கிடத்தியோ பாவாய் நன்னாளால் என்ன பண்ணணும்? கள்ளம் தவிர்ந்து கலந்து. கள்ளம் என்றால் திருட்டுத்தனம்னா என்ன? இந்த இடத்துல அப்படி இருக்கு அப்படின்னா, தனித்து தான் எம்பெருமானை அனுபவிப்பதாக இருக்கிறது. அதத்தான் கள்ளம்னு சொல்ல. எம்பெருமானை எல்லாரோடுமாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். தனித்து அனுபவிக்கிறியே அந்த கள்ளம் தவிர்ந்து, அதை தவிர்த்து எங்களோட கலந்து, எங்களோட சேர்ந்து கலந்து எம்பெருமானை அனுபவிக்க வாராய் என்று காட்டுகிறாள் இந்த பாசுரத்திலே. மிக அழகாக இதற்கு பெரியவாச்சான்களை வியாக்கியானம் எழுதுகிறார். போன பாசுரத்திலே இந்த பெண் பிள்ளையை எழுப்பினது மனத்துக்கு இனியானை பாடவும். மனத்துக்கு இனியான்னு யார் அவர் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன். ராமர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரே சொல்லிட்டு இருக்கோம், ராமோ ராமோ ராமைதி பிரஜானாம் அபகங்கதா. ரொம்ப பிடிச்சவர் ராம். ஏன்? அந்த ஊர்ல ஏதான நல்லதுன்னு சொன்னா ஒரே ஒருத்தர் தான் ஓடியாடி எல்லாம் பண்ணுவார். வாழைமரம் கட்டுறதுல இருந்து, தோரணம் கட்டுறதுல இருந்து, மாவளை போடுறது எல்லாத்தையும் சேர்க்கறது, அழகா சாமான்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது. யாருன்னு பார்த்தா ராமர் தான் இருக்கும். அந்த பிரஜைகள்ல தான் ஒருத்தரா கலந்து அத்தனை காரியங்களை பண்ணுவார்னா ராமர் அந்த பிரஜைகளோடு கூட ஒருவரா. ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு சோகம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அழுதுட்டே இருக்கிறவா. கூட பிறந்த வாழ்னா கூட அழுது முடிச்சு, மனைவி கூட அழுது முடிச்சுக்குவா. ஒருத்தர் மட்டும் இன்னும் அழுதுட்டே இருப்பாரா. யாரும் பக்கத்துல போனா அந்த. அப்ப அந்த ஜனங்களோட தான் ஒருவராக கலந்து பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒரே ஒரு பெண்ணை மட்டும் கைப்பிடித்தவராக இருக்கிறவர். இதுக்கெல்லாம் நேர் எதிர்மறையானவன் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் பார்த்தாலே எல்லாரையும் அழ செய்யறதுதான் அவனுக்கு. எப்பவுமே விளையாட்டு தான் அவனுக்கு இருக்கு. பெருமாள் பிறந்ததுலேருந்து சத்தியம்னா கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து போய் அதுவும் விதவிதமா போய் ஆழ்வார் சொல்றாங்க. ஏலா பொய்கள் உடைப்பானை சொல்லும்படியான வார்த்தை. இது என்ன ஆச்சரியம்! இப்படியும் அந்த போய் சொல்ல முடியும், நினைச்சு பார்க்க முடியாத போய் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அந்த எம்பெருமான். திடீர்னு கிருஷ்ணன் ஒரு வீட்டுல போய் வெள்ள திருடிட்டு போயிடுறோம். இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க கிருஷ்ணன் பிடிக்கிறதுக்கு வேண்டும். இப்ப எலி நிறைய ஆச்சுன்னா எல்லாம் பொறி பிடி போக முடியாது. அந்த மாதிரி கிருஷ்ணன் பண்ற சேட்டை அதிகமா இருக்கு, பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? அதெல்லாம் திறந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கிருஷ்ணன் வரச்சே உள்ள மறைஞ்சு இருந்து அவனை கையை கிருஷ்ணன் அழகா தன்னுடைய சிஷ்ய வர்க்கங்களோட அவன் எப்போ வரச்சேயே ஒரு பெரிய குரூப்போட தான் வருவாங்க. இப்படி வரச்சே உள்ள நுழையச்சே கதவை தடுத்து போய் ஏறி பிடிக்கிறச்சே டக்குன்னு கையோட பிடிச்ச உடனே அங்க பார்த்தச்சே அவள்லாம் கிருஷ்ணா எங்க வீட்டுல வெள்ளத்திட்ட வந்து நீ கையோட உன்னை பிடிச்சப்பாரு அப்படின்னு சொல்றச்சே அவன் சொன்னான், இது உங்க வீடா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா எங்க வீடு போலயே இருந்தது. சில பேர் ஆணம் கட்டுவாங்க, இந்த புரோட்டோடைப் காமிக்கிறச்சு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு வீடு, நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு. இப்ப கிருஷ்ணன் சொன்னா இந்த திருவாய்ப்பாடியில இன்னும் ஒரே மாதிரி இருக்கு, கன்ஃபியூஷன் ஆயிடுது, சாரி கோச்சிக்காதுக்கு வரும். விதவிதமா அவனுடைய சொல்லக்கூடிய பொய், இப்படியெல்லாம் பொய் இருக்குங்கிறத நினைத்தே பார்க்க முடியாது சொல்லுவார்கள்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ண குணங்களையே பேச வேண்டிய இந்த பூமியில திருவாய்ப்பாடியில
நீ என்ன ராமநாமத்தை பற்றி பேசுற என்று சொன்ன உடனே இந்த பாசுரத்திலே கிருஷ்ணாவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் ரெண்டையும் கலந்து கட்டியாக அனுபவிப்போம். பிரசாதங்கள் போட்டியில தனித்தனியா விநியோகமானதுன்னு சொன்னா இன்னைக்கு பொங்கல், நாளைக்கு சக்கர பொங்கல், நாளைக்கு புளியோதரை. சில இடங்கள்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்த தேதியில இந்த பொங்கல் எப்படி கூடாரைன்னு சொன்னாலே ஆஹா இன்னைக்கு சக்கர பொங்கல் அழகா. அது மூட நைவெய்து உடம்பை வழிவார அக்கார விடுசல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிவலிபுத்தூர்ல பண்றச்சு அற்புதமா அங்க அன்றாடம் பண்றதுங்கிறது ராத்திரி எல்லாம் அதை போட்டு அண்டால போட்டு டிக்கெட்டு எடுப்பாங்க. இங்க பண்றது கிடைச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியது. இப்ப இந்த பிரசாதம் சில பேர் திவ்யதேசம் போறதே எதற்காக அங்க கிடைக்கிற ஸ்பெஷல் பிரசாதத்துக்காக ஸ்பெஷல். அது போனா அது கிடைக்கும். இதுல கிடைக்கிறச்சே ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப அதுல தனித்தனியா பிரசாதங்கள் இருக்கிறது அனுபவிக்கிறது வேற. ஆனா இந்த கதம்பம்னு ஒரு பிரசாதம் எல்லா காயும் சேர்த்து போட்டு கலந்து இன்னைக்குன்னு பார்த்தாதான் போட்டியில குப்பலை அதிகமா இருக்கு. என்ன சுவாமினார் விசேஷம் கதம்பம் ஸ்பெஷல் இன்னைக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாலை தனியா மாலை கட்டலாம். ஆனா கதம்ப மாலையாக சேர்த்து கட்டுவதற்கு தனித்து ஒரு அனுபவம் இருக்கும். அது போல கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் ரெண்டையும் ஒரு கதம்பமா சேர்த்து அனுபவிக்கலாமே அப்படிங்கிறதாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காண்பி தருடுகிறாள். முதல்ல அவள் சொல்லக்கூடிய வார்த்தை கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய செயல். உள்ளில் வாய் கீண்டானை பகாசுரன் பேர். அவன் ஒரு புல் வடிவிலே, புல்லுன்னு சொன்னா பக்ஷின்னு. இந்த பக்ஷியினுடைய வடிவிலே எம்பெருமானிடத்திலே தானும் அவனை அழிப்பதற்காக வந்து சேர்ந்தான். கம்சனாலே ஏவப்பட்டான். கம்சனுக்கு எம்பெருமானாலே கிருஷ்ணனாலே பயம். இவனை கொல்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சுட்டே இருந்தான். அந்த பகாசுரனை பகவான் அவனுடைய 2 வாயையும் பிளந்து போட்டு கொன்றான். பிளந்து அவனை கொல்லும்படியான காரியம் செய்யும். உள்ளில் வாய் கீண்டானை பள்ளத்தில் மேயும் அப்படின்னு அழகா ரொம்ப ஆச்சரியமாக அழ்வார் பாசுரத்திலே காண்பிக்கிறது. ஏழ்வார்கள் வர்ணிக்கிறாங்க. அப்படி பகாசுரனை கொன்றவனை அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லாவரக்கன் பொல்லாத அரக்கன். பேர் சொல்லக்கூடாதோ அவன் அரக்கன் பேருன்னு. பேர் சொல்றதுக்கே யோக்கியதை இல்லாதவன். அப்படிப்பட்ட பொல்லாதவன். சிலத பேர் சொல்லி திருப்பி சொல்லி நம்ம நாக்கு சுத்தி பண்ணிக்க கூடாது. பாசுரம் இன்னைக்கு என்ன கேட்ட கோயில்ல அப்படின்னா இன்னைக்கு ஏதோ பாசுரம் சேவிச்சா தான் கரெக்டா தெரியல. என்ன அர்த்தங்கள் எல்லாம் சொன்னா உபன்யாசத்துல முடிச்ச உடனே 5 நிமிஷம் எல்லாருக்கும் டெஸ்ட். என்னன்னா கேட்டவோ அதை சொல்லிட்டு தான் போனோம்னா நாளைக்கு அந்த முடியறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி விடுவாங்க. எத்தனை மணிக்கு முடிப்பார் சுவாமி? இந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட வேண்டியது. ஏன்னா திருப்பி கேட்காதான் கரெக்டா சுவாமி. நீ சொல்றதுக்காக வந்திருக்க, அங்க கேட்கறதுக்காக மட்டுமே வந்திருக்கும். இதுல மாத்திக்க கூடாது போல அப்படின்னு முடிவா இருக்கு. ஆனா சில இடங்கள்ல பார்த்தா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சண்டை நடக்கும். திட்டிப்பா காதலையே கேட்க முடியாது. அத வீட்டுல வந்து இவன் சொல்லுவான். அவன் எப்படிலாம் திட்டினான் தெரியும். சொன்ன கூட மறந்து போயிருப்பான். இவன் அக்ஷரம் பிசகாம அதை எல்லாத்தையும் திருப்பி. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எது வேண்டாததோ குப்பைகளை சுமந்து கொள்ளலாம். குப்பையை கொண்டு போய் ஜாக்கிரதையா ஒரு பயிர் வச்சுக்கிறது, நல்லதெல்லாம் தூக்கி கீழே போடுறது. நோமா அப்படி எது வேண்டாமோ வேண்டாததை மனதிலிருந்து நாம் எடுத்து போட பார்க்க. எது வேண்டியதோ அதான் வச்சுக்கணும். ஏன்னா இந்த நாட்டுக்கு அசுத்தியை தேடிக்கொள்ளுகிறோம். தகாத வார்த்தைகளை பேசுறது, ஒருத்தரை பத்தி தாழ்ந்து பேசுறது, பொறாமையால பேசுறது, கோபத்தால பேசுறது, இதெல்லாம் நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய கர்ம வினை. ஏற்கனவே நிறைய சேர்த்துட்டு இருக்கோம். நாம சொல்றதால அவளுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. நம்முடைய மனசுல ஏற்படக்கூடிய தாபம் எப்படியாவது சொல்லிடணுங்கிறதுல இருந்து அதை எம்பெருமான் விஷயமா திருப்பினா நாமங்களை சொன்னா நமக்கு கர்ம பூமி எவ்வளவு உபயோகரமா இருக்கும். கோபம் வசனம் நாராயண கோபத்தில் போல சிரிச்சுட்டே சொல்லிட்டு நாராயணா நாராயணா அப்படி சொல்லிட்டே இருக்கணும். எப்படி சொன்னாலும் அது நன்மையை தானே கொடுக்கும். ஆழ்வார் சொன்ன குஞ்சும்போ நடை துயர்வரில் நினைவின் துயரில் சொல்லிலும் நன்றா. எப்ப வேணா சொல்லலாம் இந்த திருநாமம். ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் அவனுக்கு பலன். இல்ல நான் ஸ்ரீ வைஷ்ணவனா, நான் எப்பொழுதுமே எம்பெருமான் திருவடியே நினைக்கிறேன்னா அது உங்களுக்கு நீமைக்கு கொடுப்பதாக. பகவன் நாமா இருக்கு, அது நன்மையே கொடுக்கிறது. எப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும்? விஷத்தை கொடுக்கிறான் பிரகலாதனுக்கு. இவனுடைய பகவன் நாம ஸ்மரணையால அது தானே அமிர்தமாக பாம்பெட்டு கடிக்க செய்கிறான். அது அமிர்தமா மாறுது. அப்ப
அவ்வளவு திருநாமம் இருக்கணும் அவனிடம். நான் கண்டுகொண்டேன் நாராயணன் என்ன அயங்கிறத தெரியல அந்த பிள்ளை. சின்ன பிள்ளை, என்ன ஆச்சரியம். பிரகலாதன் குருவன் இவர்கள்லாம் பார்க்கிறச்சே ரொம்ப அதிசயம் இருக்கு. பக்திங்கிறது அந்த வயசுல வரணும்னு சுவாமி பக்தி எப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டு வரலான்னு பாக்கல. ரிட்டையர்ட் ஆயாச்சு என்ன வரல, என்ன இல்ல ஆப்ல சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரலான்னு பாக்க. என்ன அந்த 79 வயசு கொஞ்சம் கால மாட்டமே, எப்ப வர போறோமோ தெரியுது. எப்ப வரணும்னு சொல்றார் அழகா. கிளறொளி இளமை எடுவதன் முன்னும் அழகா சொல்றார் அழ்வார் பாசத்துல. சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டான் கண்ணபுரம் கைதொடும் பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெறுவரே. ஒரு குழந்தை திருக்கண்ணபுரம்னு சொல்லி கை கூப்பிட்டுனா இவன் தன் பிள்ளைன்னு சொல்லிக் கூடாதாம். பாகவதோத்தமம்னு கொண்டாட வேண்டும். இப்படிதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து இருக்கிறார்கள். பகவானுடைய திருநாமம் சொல்றதாலே நமக்கு நாக்கு சுத்தி அடைகிறது, மனசு சுத்தி அடைகிறது. நல்லதை நாம சேர்த்து, தீயது நம்ம விட்டு விலகி போதும். ஆனா வேண்டாத பேசுவதாலே நமக்கு இழப்பு தானே இங்க அதிகம். ஆகையாலே இந்த இடத்துல அவன் பெயர் சொல்ல ஏன் சொல்லுவதற்கு தகுதியற்ற புறத்தாழ்வானுடைய கண்ணை படிக்கிறான். மிகண்ட சோழன் அவன் பேரை சொல்ற சாபியபதேசியன் பெயர் சொல்ல தகுதியற்ற. இதுதான் ஆச்சாரியர்கள் சொல்லுவார். இந்த ராவனுக்கு என்ன சொல்லுவானா, பொல்லா அரக்கனை. பொல்லாத ராவன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், முன்பலாவி ராவணன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார். அப்படின்னா அவனுக்கு அதற்கு மேல ஒரு நாட்டு சொல்றதுக்கு யோக்கியதை இல்லை. அவ்வளவுதான் அவன் யோக்கியதை. ஏன், தாயும் தகப்பனையும் பிரித்த பையல் அவன். ஒரு மகா பாவி. ஏன், விராட்டிய எம்பெருமானிடத்திலிருந்து பிரித்தவனான ஒரு அடாத செயல் செய்தான். ராவணன் செய்திருக்கக்கூடிய செயல் பிராட்டியை பிரித்தது. ஆனா பிராட்டியை திருண்டினான் அந்த காகாசுரன். காகாசுரனுக்கு நன்மை கிடைச்சது, ராவணன் ஆண்டான். காகாசுரன் தான் செய்த தவறை உணர்ந்து காலில் வந்து விழ, எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல விழறச்சே பிராட்டி புருஷகாரம் மூலமாக காகாசுரன் வீடு தப்பினான். ஆனால் ராவணன் மாண்டான். அதனாலதான் பிராட்டியும் பெருமாளையும் சேர்ந்து பார்ப்பது. பிராட்டியை விட்டு எம்பெருமானை பற்றுவது, எம்பெருமானை விட்டு பிராட்டியை பற்றுவதுன்னா ராவணனை போல. இது சூர்பனகை பண்ணினான். பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை படிச்சு, அதனால அவள் மூப்பிழந்தாருங்கிறத பார்க்கணும். அதனாலதான் இவன் என்ன சொல்ற, பொல்லாத பொல்லாத அரக்கன். இதுக்கு மேல அவனுக்கு பெயர் சொல்றதுக்கு, அவனுடைய பத்தி விரிவா சொல்றதுக்கு எதுவும் இல்லை என்று காண்பிக்கிறார். பிராட்டியும் சொன்னார், அவனை பார்த்து ஒரு வார்த்தை, தொம் நீச்சா சகவது ஸ்மிருதா. ஸ்ரீராமாயணத்துல சொல்றார், நீ நீசன், தாழ்ந்தவன், நீ பிணத்துக்கு சமமானவன்னு சொல்ற. நீ எல்லாம் நடமாடும், நீ உயிரோட இருந்து என்ன புரிவது. இன்னொருத்தருடைய மனைவியை ஏறெடுத்து பார்ப்பதை தவறுன்னு சொல்றது சாஸ்திரம். பிறர் மனை நோக்காத பேராண்மை தான் நோக்கு மரணம்ன்றா ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு குரல்ல சொல்லக்கூடிய. அப்ப நீ இப்படி பறித்து கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறாய் சொன்னா இதை காட்டிலும் ஒரு பாப்பம் இருக்கா, நீ எப்படி அழிய போகிறாய் என்று சொல்லியிருக்கா அழகா. அதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தியில வாங்காது. அதனாலதான் அவனுக்கு என்ன பேரு, பொல்லா அரக்கனை. இதுல பொல்லா அரக்கன்னு போடணுமான்னு அரக்கனைன்னு போட்டா போறாங்க. இல்ல இல்ல, அரக்கர்கள்ல கூட நல்லவாறு இருக்கு. நல்ல அரக்கன் யாருன்னா விபீஷணஸ்து தர்மாத்மா. ராவணனுக்கு பின் பிறந்தவனான விபீஷணன் அவன் ரொம்ப தர்மாத்மாவா இருக்கு, நல்லவனா இருக்கான். எம்பெருமானுக்கு நல்லான் அப்படின்னு கொண்டாடும்படிதான். வா விபீஷணா, உன்னோட் நீ இன்று முதல் என்னுடைய கூட பிறந்தவனா அவனை கை கொள்ளுகிறேன்னு எம்பெருமான் கை கொள். அப்ப நல்ல அரக்கன் இருக்கிறபடியாலே வேறுபடுத்தி பொல்லா அரக்கனை அவன் என்ன பண்றான், எம்பெருமான் கிள்ளி களைந்தானை. அப்படின்னா தோட்டத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல சில சில இடங்கள்ல குட்டி குட்டி பூச்சி வந்துடும். ஒரு இலை மேல வந்துடும் அந்த பூச்சி, இல்ல அங்க இருக்கக்கூடிய செடிகள்ல வேற ஏதாவது புஷ்பங்கள் இருக்கிறச்சு அங்க வந்துடுற பூச்சி நாம பார்க்கலாம். தோட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பார்க்கறச்சே தெரியும். பெரிய பூச்சி வந்துடுது, அதனால என்ன, பெரிய கோடாளி கொண்டு வா, அதுக்கு மேல பெரிய கடப்பாறையை கொண்டு வா, இதெல்லாம் சொல்லி பெரிய ஒரு படையோட 10 பேரோட வந்து எடுப்பானா. அந்த பூச்சிய கையில இப்படி பிடிச்சு இலைய கிள்ளி தூக்கி போட்டு, இதுக்கு கோடாரி மத்ததெல்லாம் கொண்டு வந்தா என்ன போறா அப்படியே போறான். குட்டி பூச்சி இதெல்லாம் வேணுமானா, ராமன் ஒரு அல்ப புழு, அவனை வதம் செய்யறதுக்கு எம்பெருமான் ஒரு விஷயமும் பட வேண்டாம். ரொம்ப சுலபமாக அவனை கிள்ளி களைந்தான். இல்லையே சுவாமி, யுத்தம் பிரம்மாண்டமான நடந்தது. ராமனுடைய யுத்தம்னு கேட்கறச்சே தலையை சுத்திட்டு
ஏன் இப்படி நடக்க முடியாது? பெருமாள் வேற விட்டு இன்று போய் நாளை வான்னா சொல்லி அனுப்பிச்சாரு. ராவணா கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னா சொல்லி அனுப்பிச்சாரு. எதனால என்ன? கடைசி வரைக்கும் பெருமாள் பாக்குறார். இந்த 2 கையும் அப்படி இருக்கிற ஆயுதங்களை விட்டுட்டு இப்படி கை கூப்புவனா, ஒரே ஒரு அஞ்சலி பண்ணுவானா, அஞ்சலி பண்ணி இருந்தா எம்பெருமான் அவனுக்கு சரணராயிரு. அவன் சொல்றதை கேட்டு நடக்கும்படியா மாறி இருப்பார் எம்பெருமான். கடைசி வரைக்கும் அவன் சொல்லிட்டான், விதாபத்தியேயம் அத்தியேயம் நான் நமேயம், நான் ஒரு நாளும் ஒருவரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். இல்ல ஒரு ஆள் உன்னை வெட்டி போடுறான்னா எப்பயாவது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா இல்லையோ, அப்பயும் நான் இப்படிதான் விடுவேன், வானத்தை பார்த்துதான் விடுவேன். ஏன்னா ஸ்வபாவம் இது, ஏஷோமே சகஜோ தோஷம், இது என்னோடு உடன்பிருந்திருக்கிற தோஷம். ஸ்வபாவோ பிரதிக்கிரமா, இந்த சுவாவத்தை மாத்துறது சுலபம் இல்லை. இது என்னோடையே பிறந்த சுவாவம். நாம தான் சொல்லிடுவோம் என் சுவாவம் அப்படிதான், பரவாயில்ல என்ன பண்றது. இது ராவணன் சொல்லிட்டான், நான் யாரையும் வணங்குவதில்லை. அப்ப அந்த கொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, அவனுடைய கீர்த்திமை பாடி போய் அப்படின்னா வீர சரித்திரங்களை எல்லாம் பாடிக்கொண்டு சென்று. பக்தர்களுக்கு எது பயன் அப்படின்னா எம்பெருமானுடைய வீர சரித்திரங்களை பாடுவது நாம் பெற்ற பெயர். அந்த கீர்த்திமையை பாடி போய் சொல்லி காண்பிக்கிறார் அழகா. அந்த கீர்த்திமைனா எம்பெருமானுடைய வீரம் எப்படிப்பட்டது? சத்ரோகோ பிரக்யாத வீரியஸ்ய என்று தெரிவிக்கிறார். சத்ருக்கள் கூட நெஞ்சுருகும்படியான வீரம் மிக்கவன் எம்பெருமான். ரொம்ப அழகா இன்னும் காண்பிக்கிறார். ரஞ்சனீயஸ்ய விக்ரமை, அவருடைய வீரத்தை கண்டா எதிரிகள் எல்லாம் கொண்டாடுறான். இப்ப தன் படையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர் பெரிய வீரர், எங்க தலைவர்னு சொல்றது விஷயம் இல்லை. எதிராளியாக இருப்பவனும் கூட எம்பெருமானை பார்த்து அவன் வீரத்தை கொண்டாடுகிறார்கள். ராவணன் ராமரோட யுத்தம் பண்ணான், கீழே விழுந்துட்டான், சாரதி அவனை மயங்கி விழுந்ததாலே அடைச்சுட்டு போயிட்டான். அப்ப அவன் சொல்றான், என்னமா யுத்தம் பண்றான் எம்பெருமான், அவனோட யுத்தம் பண்றதே எனக்கு கிடைச்ச பாக்கியம். என்ன அம்ப எடுக்கிறது, தொடுக்கிறது, அதை சேர்க்கிறது, என்ன ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வீரனை வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. யார் கொண்டாடும்படியா இருக்கு? எதிரியும் கொண்டாடும்படியான வீரம். அந்த குடும்பத்துல 3 பேரும் ராமர்ட்ட தோற்றான். யாரு? ராவணன், கும்பகர்ணன், ராவணன், விபீஷணன், சூர்பனகை. இந்த 3 எம்பெருமானிடத்துக்கு தோற்றான். ராவணன் வீரத்திற்கு தோற்றான், சூர்பனகை எம்பெருமானின் அழகுக்கு தோற்றான், இங்க இருக்கக்கூடிய விபீஷணன் எம்பெருமானுடைய குணங்களுக்கு தோற்றான். 3 பேரும் தோற்று விழுந்த அப்ப கீர்த்திமை எம்பெருமானுடைய வீர சரித்திரங்களை எதிரிகளுக்கே அது ஆச்சரியத்தை கொடுக்கறதுன்னா நமக்கெல்லாம் அந்த வீர சரித்திரம் பலத்தை கொடுக்கும். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஸ்ரீரங்கநாதன் எப்படி இரண்யவனம் பண்ணினான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அன்பி போது அவனன் உடல் இழந்தானே, அந்த மாசம் வரைச்சா அப்படி எழுதிடுவாரே. அன்பி போது அவனன் உடல் இழந்தானே அப்படின்னா அழகிய மணவாள பெருமாள் இரண்யவனம் செய்தபடி எங்கனே என்ன, எப்படி அழகிய மணவாள பெருமாள் இரண்யவனம் பண்ணினார் அப்படின்னு காண்பிப்பாழகா. எவ்வளவு வருஷம் அந்த இரண்யன் ஆண்டான், எப்படியெல்லாம் நாம் பண்ணியிருக்கக்கூடிய அதர்ம காரியங்கள். பகவானுடைய திருவவதாரம் எப்படி நரசிம்மாவதாரம், அளந்திட்ட தூணை அவன் கட்ட இது எம்பெருமான் அதுல இருந்து கிளந்து ஒரு சிங்க உருவாக வந்தானே, அதெல்லாம் வர்ணிக்கிறார் அந்த இடத்துல. இது என்ன கேட்கிறது? அந்த வீர சரித்திரங்களை கேட்க 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 நமக்கும் விசுவாசம் அதிகரிக்கிறது. பகவான் திருவடிகள்ல பக்தரை ரட்சிப்பதுதான் அவன் காரியம். இதற்காக தான் வேறு உருக்கொண்டு கூட வந்து நிற்கிறான் எம்பெருமான் அப்படின்னு அவனுடைய வீர சரித்திரங்களை பக்தர்கள் பாடுவது முதல்ல நம்ம கிடைச்சிருக்கிற பாக்கியம். இங்க சொல்றாரு, பாடி போய். பாடி போயினாய் பாதேயம் புண்டரி காட்ச, பாதேயம் போற வழி கட்டுச்சோறு. அந்த காலத்துல ஊர் விட்டு ஊர் போகணும்னு சொன்னா எல்லாம் சாப்பாடுலாம் பண்ணி கட்டி முடிஞ்சுட்டு போவோம். இன்னைக்கு எல்லாம் முடியல, கையை வீசிட்டு போறா, செல்போனை மட்டும் வச்சுக்கிறான் ஆர்டர் பண்றதுக்கு. ஆனா அந்த காலத்துல கட்டுச்சோறுன்னு கட்டிட்டு போகும். இவர்கள் எல்லாம் போறார்களே அடியார்கள், எது கட்டுச்சோறுன்னா புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம், இதுதான் பாதேயம். அவர்களுக்கு கட்டுச்சோரே எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம், எம்பெருமான சொல்லிட்டே போறது இருக்கே, அவன் புகழை பாடிக்கொண்டே போவது இருக்கே, இதுதான் போகிற வழிக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சோறு. அம்மாழ்வார் சொன்னால், உண்ணும் சோறு பருகும் நீர் எண்ணும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு இருந்தாதான் தாரக, பருகும் நீர் தாரக போஷக போக்கியங்கள்னு சொல்லி
இந்த தாரகமாக இருக்கக்கூடியதும் போஷகமாக இருக்கக்கூடியதும் இனிமையான வஸ்துக்களாக இருக்கக்கூடியதும் எல்லாம் கண்ணன். எல்லாம் எபெருமானுடைய திருநாமம். எபெருமானையே நினைத்திருந்தால் அப்படி ஆகியிருக்கும்னு அவருடைய துருவன். அப்படிதான் துருவ சரித்திரத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிறு பிள்ளை நாரதர் சொல்ற, வீட்டுக்கு வந்து தபஸ் பண்றியா? இதெல்லாம் ஆகாதுப்பா, பயம் அதிகமா இருக்கு. இங்க எவ்வளவு பெரிய மிருகங்கள்லாம் இருக்கு தெரியுமா? கொடூரமான மிருகங்கள்லாம் சொல்றச்சே எல்லாத்தையும் கேட்டவன். எனக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுக்க, அவன் லட்சியத்திலே இருந்தான். தமிழ் நாராயணனை அடைவதற்கு ஏதான உபதேசம் பண்ண முடியுமா? அவ்வளவுதான் அவனுடைய வார்த்தை. இந்த மிருகம் பத்தி, காட்டை பத்தி எதையுமே கேட்டுக்கிறாகவே இல்லை. குருவனுக்கு உபதேசம் பண்ண இன்று தொடங்கி அவன் ரத்தம் இருக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் இருக்கிற ரத்தத்தை பார்த்தா அங்க இருக்கிற காய்கறிகள் எடுத்து உண்டான். அடுத்த மாசம் பார்த்தான் விழுந்திருக்கிற காய்கறிகள் எடுத்துட்டான். அதற்கு அடுத்த மாசம் பார்த்தான் வெறும் இலைகளையே உண்டான். அதற்கப்புறம் பார்த்தான் நீரை மட்டுமே பருகினான். அதற்கப்புறம் பார்த்தா காற்றை மட்டுமே பருகி வாழ்ந்தான். இப்படி முன்னேறினான் தபஸ்ல. திருவண்ண பார்க்கறதே ஆச்சரியம். எபெருமான்கிற சக்தி உள்ள இருக்கிறச்சே எதையும் பண்ண முடியும். காற்றில் உண்டு. அதனாலதான் பாடி போய், அதுதான் இவர்களுக்கு பாதேயம் இருக்கிற திருநாமத்தை சொல்லிட்டே போறது இருக்கேன். அதுதான் இவர்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம் தான். பிள்ளைகள்னு சொன்னா நம்ம காட்டு ஸ்ரீரவா. அவன் எழுதுகிறதுக்கே நேரமாகும். அவர்களே எழுந்து போய் சேர்ந்தாச்சு. நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. பிள்ளைகள் எல்லாரும் நாம் சென்று எழுப்ப வேண்டிய பிள்ளைகள். நாம போய் அவர்களை பார்த்து, ஐயோ இன்னும் நேரமாயிடுத்து, எழுதுக்க வேண்டாமா? சில பேர் ஆத்துல குழந்தைகள் அப்படி இருப்பா. அவன் அம்மா அப்பாவை தட்டி எழுப்போம். மணியாச்சயமா இன்னும் எழுதுக்கலையா, நேரமாயிடுப்ப அப்படின்னு சில குழந்தைகள் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறது இருக்கிற லட்சியத்தோடு கூடியவர்களா இருக்கிறான். அவர்களால எளிமையா லட்சியத்தை இப்ப எது தேவை நமக்கு படிப்புக்கு அப்படின்னா, பெரிய புஸ்தகம் வேணும், பெரிய இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும், நிறைய பணம் செலவழிக்கணும். இல்லவே இல்லை. செல்ஃப் டிசிப்ளின் என்பதுதான் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம் என்பது சுய கட்டுப்பாடு. என்னிடத்துல நான் என்னை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும். எனக்கு இன்னொருத்தர் சொல்ல முடியும். இப்ப இந்த மாடுகளுக்கு, நாடு மாடுகளுக்கு யாரா சொல்ல அப்படி போ, அங்க கட்டு அப்படின்னு இருக்கணும். நமக்கு அப்படியே சிலர் இருந்தா நாம அப்படியா? நமக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம் வளர்ந்துருக்குன்னு சொன்னா அது தன்னடையே நம்மை லட்சியத்துல கொண்டு போய் மூட்டி வைக்கும். அதுதான் ஆச்சாரியர்கள் சின்ன வயசுல இருந்து நமக்கு நித்தியம் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களையே சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு உருவாக வேண்டும். எந்த இடத்துல செல்ஃப் டிசிப்ளின் உருவாகி இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாத்தையும் நாம் சுலபமாக சாதிச்சுடலாம். நம்ம உலகத்திலேயே அதை பார்க்க அழகம். சின்ன வயசுலேயே அந்த சிரமத்துல இருந்து 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 சுயமாக நாங்கள் முன்னேறினவர்களை பல பேரை பார்க்கிறோம். அதை சொல்ற, பிள்ளாய் நீ எப்படிப்பட்டவளா இருக்கிற? பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் நாம சென்று எழுப்ப வேண்டியவா, வா எழுந்துட்டு போய் சேர்ந்தாச்சு. இன்னும் நீ உறங்கி கொண்டிருக்கிறாய். சில இடங்களை பார்த்தா உபன்யாசகர் முதல்ல வந்துட்டு கேட்கிறவா பொறுமையா சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் எப்படியா இருந்தாலும் சொல்ல போறாங்க. அந்த டைம் இருக்கு போறது. அதை போலதான் போட்டிருக்கீங்க. பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் என்ன பண்றா? பாவைக்களம். பாவைக்களம்னா கிருஷ்ணனும் இந்த பெண் பிள்ளைகளும் சேரக்கூடிய அந்த காலத்துல நெற்களம்னு ஒண்ணு. அவெல்லாம் பார்த்தா தெரியும் அழகா. எல்லாருக்கும் சேர்ந்து வயல்வெளியில நடுவுல ஒரு இடம் வச்சு அந்த இடத்துலதான் அழகா அந்த நெல்லை அடிச்சு எடுக்கக்கூடிய இடமாக இருக்கு. போர் நடக்கக்கூடியதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது பேர் என்ன? போர்க்களம். மகாபாரதத்துல போர் நடந்திருக்கக்கூடிய இடம். இன்னைக்கும் நம்ம போனா வடக்குல போய் பார்க்க நடக்கும். மகாபாரத போர் நடந்திருக்கக்கூடிய அற்புதமான பெரிய இடம். ஏன்? நாம எல்லாத்துலயும் ஒழுக்கத்தோடு கூடியவர்கள். போர் புரியணும்னா அது வெளியில தான் இருக்கு. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே வருது இல்லையா? பகவத்கீதையில ஆரம்பிக்கிச்சு சமவேதா யூத்சவா. தர்மக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துல குருக்ஷேத்திரத்துல போர் நடக்கிறது. அந்த குருக்ஷேத்திர போர் நடக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்னா எல்லாரும் வசிக்கக்கூடிய இடத்துல போர் நடக்கும். ஜனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் ஏரியால போர் இருக்கு. அது வெளியில தள்ளி இருக்கு. அதுக்கு ரூல் இருக்கு. காக்கால பொழுது கழிச்சுதான் தொடங்கணும். சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆச்சே முடிச்சுடுது. ஆயுதம் இருக்கிற வாழ்க்கை தான் சண்டை போடணும், இல்லாத வாழ்க்கை சண்டை. இதெல்லாம் எப்ப போச்சு நம்ம கிட்டனா முகமதியர்கள் படையெடுப்புல இருந்து எல்லாம் போச்சு. அவன் போர்னாலே அதர்மம், நமக்கு போர்னாலே தர்மம்.
ஒரு நாளைக்கும் தர்மத்துல மீற மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? ராத்திரி தூக்கரசேதான் வருது. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் புகுந்துதான் பண்றது. அவளைகளான பெண்களை கொண்டுதான் பண்றது. அவர்களை துன்புறுத்தி தான் இவன்கிட்ட இருந்து காரியம் பார்க்கணும். இது மாதிரியே பண்ணி பண்ணி நம்முடைய பல ராஜாக்கள் இழந்தான். நல்லா கிருஷ்ணாவதாரம் தான் நமக்கு கரெக்ட். ஏன்னா நீ அதர்மமா? அதர்மம். நீ அதர்மம் பண்ண போறியா நீ? அப்படின்னா நானும் பண்ண போறேன். பல ராஜாக்கள் போனா போறதுன்னு விட்டுதான் தங்கள் உயிரை எழுதுறாங்க. 17 முறை ஒருத்தன் தப்பிச்சு போனான்னு சொன்னா அந்த ராஜா எவ்வளவு ஒரு மனசு பெரியவரா இருந்திருக்கும் மனசுல. அவனுக்கு இறக்க குணத்தோட விட்டு கொடுத்து கடைசியா தன் உயிரை தான் இறக்கும்படியா இருந்து நமக்கு பார்த்துச்சு. இப்ப என்ன வேணும் இருக்குன்னா நீ எப்படி இருக்க போறியோ அதுதான் நானும் இருக்க போறேன். நீ தர்மம்னு சொன்னா நான் தர்மம், நீ அதர்மம்னு சொன்னா நான் அதர்மம். அப்ப அந்த போர்க்களம் என்றால் தனித்து இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். அது யாருக்கும் தொந்தரவு இல்லாதபடி இருக்கணும். நம்முடைய பாரத தேசத்துல இருக்கக்கூடிய பண்பாடும் ஒழுக்கமும் கல்வியும் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு சைனா கொண்டாடும்படியா இருக்கு, ஜப்பான் கொண்டாடும்படியா இருக்குன்னு சொன்னா பாரதத்துல இருந்து அத்தனை கல்வி போயிருக்கு. அவன் வச்சுட்டு இருக்கான் அந்த ஏற்றுச்சூடி வச்சு அவன் படிக்கிறான், நமக்கு தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஏற்றத்தையும் இங்க எத்தனை பேர் சைனால இருந்து வந்து படிச்சுட்டு போயிருக்கா தெரியுமா? நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெரிய பெரிய எத்தனை மகான்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாணக்கியன் இப்படிலாம் இருந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிற இடத்துல வந்து கற்றுக்கொண்டு சென்றவர்கள் உண்டு. நம்மோட ஓலைச்சுவடிலாம் அவனை எடுத்து போயிட்டு அவனை இன்னைக்கும் ஃபாலோ பண்றான். அற்புதமா நம்ம மறந்துச்சு தெரியறது நமக்கு எல்லாம். இப்ப நமக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா இது ஒரு காலத்தினுடைய கட்டாயமா இருக்கு. நாம நம்முடைய தர்மத்திலேருந்து நழுவதுங்கிறது அதாவது நாமா ஏற்படுத்தினோமா இந்த சூழ்நிலைகளான்னு புரியல. ஆனா அந்த தர்மத்தை உணர்ந்தோம்னு சொன்னா இதை காட்டும் ஒரு தன்னேற்றம் இருக்கு. நம்முடைய பாரத தேசத்தை காட்டணும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிறந்திருக்கோமேன்னு கொண்டாடும்படியாக தான் நம்ம இருப்போம். சரி, இப்ப இதுக்கு வருவோம். பாவை கணம் புத்தார் கிருஷ்ணனும் இந்த கோபிகாஸ்திரிகளும் சேரக்கூடிய இடத்துக்கு என்ன பேரு? பாவை கணம்னு பேரு. அந்த பாவை கணத்திலே உட்கார்கள் சென்று நின்றார்கள் அவர்கள் எல்லாம். வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிட்டு அதுக்குள்ள ஏன் போறா? விடியற் காத்தால ஆயிடுத்தான்னா ஆமா, இந்த விடியற் காத்தால வேலைய நட்சத்திரத்தை கொண்டே கணக்கெடுவார்கள். நட்சத்திரம் நமக்கு எல்லாத்த பார்த்தாலும் ஒன்னாதான் தெரியும். என்னதற்கு எதற்கு வித்தியாசம் எப்படின்னு அதுவும் தெரியும். சாஸ்திரங்கள் எல்லாம் எழுந்திருக்கு. அதை பார்த்து பொழுது சொல்றது, இருக்கக்கூடிய ரொம்ப சூரியன் விழக்கூடியதை பார்த்து நேரத்தை சொல்வது, இதெல்லாம் முன்னாடி நம்ம கிட்ட இருந்து இருக்கக்கூடிய தனிப்பெரும் திறமை. நீங்க எல்லாத்துக்கும் மிஷின் டிபெண்ட் ஆயிடும். ஹேண்ட் டிபெண்ட் இருந்து மிஷினா மாறினதுனால நம்முடைய பல விஷயங்களை இழந்துடும். இப்ப விடியற் காத்தால பொழுதுல என்ன ஏற்படும்னா வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு வெள்ளிங்கிற அந்த நட்சத்திரம் எழுதுடும். சுக்கிரங்கிற நட்சத்திரம் அது எழுதுக்கணுமா? வியாழங்கிற குருங்கிற நட்சத்திரம் அது மறைந்து போகும். அதுதான் காலை வேலைக்குண்டான அடையாளமாக இருக்கிறது. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு. அது மட்டும் இல்லாம அடுத்தது சொல்றான் புல்லும் சிலம்பினான். புல்லும் சிலம்பினான். பட்சிகள் கூட காத்தால புறப்பட தொடங்கினான்னு சொல்றான். ஆனாலும் அவள் எழுதுகிற போதரை கண்ணினாய் என்று சொல்லி அழைக்கிறார். மிக அழகான கண்ணழகு படைத்தவள். இந்த போது அரிக்கண்ணினாய். போதுன்னு சொன்னா புஷ்பம், ரொம்ப அழகான புஷ்பம் இருக்கு. அந்த புஷ்பத்துல அரின்னு சொல்லக்கூடிய மான்னு ஒரு அர்த்தம், அடுத்தது வண்டுன்னு ஒரு அர்த்தம், மூன்றாவதாக சரிக்கிற அதோடு யுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிற 3 அர்த்தங்களை தெரிவிக்கிறார் ஆச்சாரியர். போது புஷ்பம், அந்த புஷ்பத்தை போலையும் மானை போலையும் இருக்கக்கூடிய கண்கள். இந்த புஷ்பத்தை பார்த்தா அப்படி மலர்ந்து இருக்கிறச்சு அந்த கண்களோடு ஒப்பிடுது. பெருமானுடைய திருக்கண்களை காண்பிக்கிறச்சு எப்படின்னா தாமரை கண்களால் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம். கண்ணினையும் அரவிந்தம். பெருமானுடைய திருக்கண்கள் அரவிந்த புஷ்பத்தை போல தாமரையை போல மலர்ந்து இருக்கக்கூடியவைகள். அப்ப இவருடைய புஷ்பம், இவருடைய கண் எப்படி இருக்குன்னா அந்த புஷ்பத்தை போல இருக்கக்கூடியது. போது அரிக்கண்ணினாய். அரின்னு சொன்னா மான்னு, மான்னு சொன்னா மான்களுடைய கண் இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா. அந்த கண் அப்படி நீண்டு பார்க்கறதுக்கே ரொம்ப மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு தோணும்படியா இருக்கும் மானின் கண்கள். இது அழகா விராட்டியினுடைய திருநாமம் ஒண்ணு வருது. இரண்யவர் நாம் ஹரிணீஸ்வரன்னு வரக்கூடிய ஸ்ரீசுத்தத்துல முதல் வரக்கூடிய லைன்லயே ஹரிநீர் அப்படின்னு காப்பீங்க. ஹரிநீர்னு சொன்னா மான் போன்ற கண்ணழகு உடையவன். மானை போல நீண்டு இருக்கக்கூடிய கண்களோடு கூடியவன். இது ஒரு அர்த்தம். அடுத்தது போதரை கண்ணினாய். புஷ்பத்துல புகுந்து
வண்டானது அதிலிருந்து தேனை நுகர்ந்தெடுக்கிறா போலே புஷ்பத்துக்குள்ளே புகுந்திருக்கிற அந்த மண்டு போலே இருக்கக்கூடிய கண்கள். போதலை கண்டினான். அடுத்து இன்னொரு அர்த்தம் காண்பிக்கிறார். போதலை கண்டினாய், அந்த புஷ்பத்தோட சீர்பாறு என்று அதோட தான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கண்கள். இவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் கண்களுக்கும் இவளுக்கும் போட்டி வச்சா எம்பெருமான் கண்ணழகு தோற்று. அதை காட்டு கண்ணழகு படைத்தவளா இவள். அவரோடது அனைத்து உலகமுடைய அரவிந்தரோச்சனன் ஆழ்வார் சொல்றார். ஆனா இவளோடது எப்படி இருக்கா, நெடும் கண் இடமான் கண்ணழகுக்கே என்று உரித்தானவளாக இருக்கிறாள் இவள். போதலை கண்டினாய் அப்படின்னா, இந்த கண்ணழகுக்கு தோற்று எம்பெருமான் வந்தானாகி வரட்டும், நாமா போறது இல்லை. சீதா பிராட்டி எப்படி இருந்தா அப்படின்னா, ஒரு வில் என்று ஒரு அவதியை கொண்டு இருந்தார். என்ன வேணும்னு கரம் கட்டிக்கிட்டோம்னு சொன்னா, எம்பெருமான் இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றினால், நான் ஏற்றி பிறகு என் கைப்பற்றட்டும். இவளா சென்று போய் நிக்கல எம்பெருமான் இடத்துல. இப்ப எம்பெருமானா என்னை தேடி வரட்டும். அவர் வந்தா வில்லை எடுத்தார், நான் ஏற்றினார். அந்த வில்லு ரொம்ப ரொம்ப எவ்வளவு நாளா ஆகி இருந்து அப்படி உளுத்து போன வில்ல, உளுத்து போன வில்ல அப்படி ஏற்றது சிறுதனுசு நீ உடைந்து விழுந்தது உலகமே கொண்டாடி. என்ன ஆச்சரியமான வீரன் எம்பெருமானுக்கு. அதற்காக அந்த வீரத்தை இவன் எம்பெருமான் காண்பித்ததாலே அதற்கு ஒரு பரிசாக என் பெண் பிள்ளையை தருகிறேன் என்று ஜனகன் சீதா பிராட்டியை மனமுடித்து வைத்தான். அது போல இவன் எப்படி இருக்காங்க, என் கண்ணழகுக்கு தோற்று எம்பெருமான் வருவானாகி வரட்டும். போதலை கண்டினாய். நீங்க ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க நாச்சியார் படிதாண்டா பார்த்து நீ வேணும்னா ஸ்ரீரங்கநாதன் வரப்பேன் வந்தா இங்க பார்த்துட்டு நாமா போறதுக்காக இல்லை. நீ அவர் உதவியூர் போனார் அங்க போனாருன்னா ஒரு நாள் வருவார், வந்து வரச்சே வச்சுக்காரு. உள்ள நுழையரச்சு என்ன பண்றேன் பா அப்படின்னு நாம பார்க்கிற மட்டையடி உற்சவம் இதெல்லாம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பார்த்துக்கணும். எம்பெருமான் மீது வீசி எறியும்படியா இருக்கு. அவர் அப்படியாவது போவாராம். அந்த இடத்துல மட்டும் ரோஷமே வராது எம்பெருமான். ஐயோ இப்படி பண்ணிட்டே ஒரு ஆறெல்லாம் உன்னதான் எகழ்வா, எனக்கு ஒன்று இல்லை. இவரைத்தான் எகழறா இல்ல, இவருக்கு அப்படி இல்லை. உன்னை எகழ போறாளே உனக்கு என்ன ஆகுமே அப்படின்னு சொல்லிதான் கடைசியா எப்படி சொல்லியும் பிராட்டி கேட்பதா இல்லை. நீ உடும்புப்படியா இருக்கா. கடைசியா அவரை பார்த்தா நம்மாழ்வார் ஆரம்பிச்சு இதுதான் சமாதானம் பண்ண. பிராட்டி நம்மாழ்வார் எடுத்துடைய காரணம் உடனே பார்த்து சொன்னா, நம்முடைய பெரியவருக்காக உண்மை பெரியவர் சொல்லிட்ட சொல்றதுக்காக நான் கேட்கிறோம். இது ஒரு நல்ல பண்பு பாருங்க. கணவன் மனைவி சண்டை போட்டா ஒரு பெரியவர் சொல்லிட்டா கேட்கணும். அவர் சொல்லிட்டா கேட்கிறா. இப்ப அவர் அவரையே தூக்கி போட்டான். சண்டையில் நடுவில் பிராட்டி என்ன தெரிஞ்சுக்கணும், பெரியவர் வார்த்தை சொல்லிட்டா கேட்டுன்றார். ஆழ்வார் பெரியவர், அவர் வந்தாச்சு, வார்த்தை சொல்லியாச்சு, அங்கீகரிக்கும். இப்போ வேணும்னா நீரே வார் போல வேணாம். போதரி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே. எப்படி இருக்கணும், பகவானை பிரிந்து இருக்கக்கூடிய விரகமெல்லாம் போம்படியாக நன்றாக குடைந்து நீராட வேண்டும், மூழ்கி நீராட வேண்டும். எப்பவுமே ஜலத்துல குளிக்கிறது, சில பேர் ஜலத்துல குளிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க இருந்து புறப்பட்டு போவான், காவேரியில தீர்த்தாமாடமும் இல்ல கங்கையில தீர்த்தாமாடமும், அங்க போய் சின்ன ஒரு பக்கெட்டை வச்சுப்பான், அந்த சொம்ப எடுத்து இப்படி கூட்டிட்டு இருப்பாங்க. அது இங்கே பண்ணாம வீட்டு எப்படி இருக்கணும், நதியில ஸ்நானம் பண்ற செய்யலாம், மூழ்கித்தான் நதியில குளிக்க வேண்டும், உடம்பு முழுவதும் நினைக்க வேண்டும். சில பேர் லைட்டா காலை நினைச்சுட்டு அப்பா நதி ஸ்நானம் ஆயிருக்கு, தண்ணி எடுத்து இல்ல, மூழ்கித்தான் முழுவதுமாக மூழ்கி குளிக்க வேண்டும். ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா ஓடுகிற நதியிலே மூழ்கி குளித்தல் தான் உடம்பு ரொம்ப சாஸ்திரம் ரொம்ப கொண்டாடுறது. இன்னைக்கு அறிவியலும் அதை கொண்டாடுறது. அதுதான் பாடியினுடைய டெம்பரேச்சர் சரியான லெவல்ல மெயின்டைன் பண்ணும். அதுதான் உடலுக்கு ஆரோக்கியத்தோட கூடியதாக இருக்கு அப்படின்னு ஓடுகிற நதியிலே செய்யக்கூடிய ஸ்நானம். ஸ்ரீரங்க கஷேத்திரமே பெரியோர்கள்லாம் எங்க இருந்தாலும் திருக்காவேரி பக்கத்துலதான் இருந்தாங்க. நீங்க மணவாள மாமனிகள் திருவரசுன்னு சொல்றோமே, அந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடியதுதான் அழகா பன்றியாழ்வான்னு சன்னதி. அதை சுத்திதான் அங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் எழுந்துருள் இருந்தாங்க. சுவாமி ராமானுஜர் அப்படி வழியா தான் எழுந்துருடுவர், தீர்த்தாமாழ்ட்டு வருவர். அந்த துறைக்கு இன்னைக்கும் பேரு தவராசன் படித்துறை. ராமானுஜர் தீர்த்தாமாழ்ந்த முறை ஆளவந்தார் படித்துறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய. இப்ப முடிச்சுட்டு வரச்சு எல்லாரும் சேவிப்பா. ஏன்னா காவேரி கரையை ஒட்டிதான் எப்பொழுதுமே அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியருடைய நித்திய வாசம். தீர்த்தம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல காண்பிக்கச்சே தீர்த்தத்துல நன்றாக குடைந்து நீராட வேண்டும். உள்ள குடிர குடைந்து நீராடாதே. பரதாழ்வான் சக்கரவர்த்தி திருமணாக ராமனை பிரிந்து இருக்கான். ராஜ்யம் நீ பண்ணிக்கோ முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த
பட்டாபிஷேகம் ராமனுடைய பாதுகைகளுக்கு பண்ணுகிறேன். பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி இந்த ஊரின் வெளியில இருக்கான் இருக்கிறச்சே நந்தி கிராமம் அங்க இருக்கிறச்சே. அப்ப அந்த பரதனுடைய மனசுல ஒரு குற்ற உணர்வு. என்ன குற்ற உணர்வுன்னா, நான் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். என்னாலதான் ராமன் காட்டுக்கு போகணும். சொன்ன வாக்கியமே பாப்பமே அத்த நிமித்தம் ஆசி. நான் செய்த பாபம் தான் அப்படின்னா, ராமன் காட்டிற்கு போனதற்கு காரணம் பரதன் இல்ல, கைகேயி. ஆனா ராமன் தன்னை பரதன் ஏன் தன்னை சொல்லிக்கிறாங்க, கைகேயி இந்த பரதன்ற ஒரு பிள்ளை பிறந்ததாலே இவனுக்கு ராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டனால தான் ராமன் காட்டுக்கு போனான். இப்ப யோசிச்சு பாருங்க, பரதனே பிறக்கல என்ன சொல்ல முடியும், கைகேயி கேட்க முடியும். அப்ப பாவியான நான் பிறந்ததே காரணம்னு பரதன் நினைக்கிறான். ஊராரெல்லாம் தன்னை பார்த்து இகழ்வர்களே பயம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் இருக்கிறச்சு போறதுக்கு தயக்கம் பரதன். இப்ப என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இவன் சரையும் நதிக்கு வருவான். சரையும் அவகாதத்தே அப்படின்னு சொல்றார். அபரராத்திரி சொல்ற அபரராத்திரியில நடுராத்திரி 2 மணி 3 மணி அந்த மாதிரி போய் சரையுல குளிச்சுட்டு வருவான். அண்ணா குள்ள குளிர எதற்கு குளிக்கிறாங்க, ராமனை பிரிந்திருக்கோங்கிற விரக தாபம் அமரும்படியில் குளித்து வருகிறார். அத போல கிருஷ்ணனை பிரிந்திருக்கோங்கிற விரக தாபம் மாறும்படியாக குளித்தல். அதற்கு மேலே ஒரு அர்த்தம், கிருஷ்ணனுடைய திருக்கல்யாண குணங்களிலே மூழ்கி இருத்தல். பகவத் குணத்திலே மூழ்கினா அதை போல சுகம் உடலுக்கும் மனசுக்கும் ஆத்மாவுக்கும் வேற எதுவுமே இல்லை. அப்படி உள்ள குளிர குடைந்து நீராடாதே, கிருஷ்ண குணத்திலே பூர்த்தியா அனுபவிக்க பெறாதே, நீ என்ன பண்ற, பள்ளி கிடத்தியோ, நீ நன்றாக படுக்கையை மோந்து கொண்டு கிடக்கிறாய். யோஜனை எப்பயோ கிருஷ்ண ஸ்பர்ஷம் பட்டதுன்னு அதை நினைச்சு யோசிச்சுப்பார். கிருஷ்ணனே காத்துட்டு இருக்கான், எம்பெருமான் நமக்காக காத்திருக்கிறச்ச அதை விட்டுட்டு என்னைக்கோ அவன் கரஸ்பர்ஷம் பட்டதுன்னு இதுல வச்சுட்டு இருப்பியா. பள்ளி கிடத்தியோ பாவாமை, பாவாய்ங்கிறனாலே பெண் பிள்ளை நீ தனித்து அனுபவிக்க முடியாது, எல்லாரோடும் சேர்ந்துதானே அனுபவிக்க வேண்டும். நீ நன்னாள், இன்று நன்னாள். எது நன்னாள்னு பார்த்திருக்கோம், வீடையே பார்த்தோம். மார்கழி திங்கள் அது நிறைந்த நன்னாள். எப்ப எம்பெருமானோட சேருகிறோமே, பகவானுடைய பக்தி நமக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ, அடியார் குழாங்களோடு சேர்ந்திருந்து பகவத் அனுபவம் ஏற்படுகிறதோ, அதுதான் நல்ல நாள். அது இல்லாத நாள் எல்லாம் கெட்ட நாள். பகவத் குணானுபவத்திலேருந்து பிரிந்திருக்கும்படியா வேறொரு செயலில் ஈடுபட்டு இருக்கும்படியா இருந்தா அது தீய நாட்கள். அந்த நாட்கள் இல்லாதபடி இன்றைய நாள் நல்ல நாளா கிடைச்சிருக்கியே. கிருஷ்ணனை பார்க்க கூடாதுன்னு சொன்ன வயதானவர்களே அனுமதி கொடுத்து நீங்க நாம கிருஷ்ணனோட சேரலாம்னு சொல்லியிருக்கா. இதை போல ஒரு நாள் கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய உற்சவத்துக்குலாம் என்ன பேரு, திருநாள். திருநாள் என்று பெயரிட்டு புறப்பட்டருளி. இன்னைக்கு திருநாளுக்கு சேவிக்கலைன்னா என்ன ஆகும், மீண்டும் அடுத்த வருஷம் தான் இந்த திருநாள். இது வரைக்கும் இருப்போமா, இந்த பாக்கியம் கிடைக்குமா தெரியாது நமக்கு. கிடைக்கிற செய்ய அதை எப்படி அனுபவிக்க வேண்டும். இன்று நீ நன்னாள் பள்ளி கிடத்தியோ பாவா, நீ நன்னாள் நல்ல நாளிலே விளங்கி கொண்டிருக்கிறாய். கிருஷ்ணனோட சேர வேண்டிய நாள், பகவதனும் பெற வேண்டிய நாள். கள்ளம் தவிர்ந்து கலந்து, கள்ளம் என்பதாக எம்பெருமானை தனித்து அனுபவிப்பது. நான் மட்டும் எம்பெருமானை என் மனசுக்குள்ள அனுபவிக்கிறேன். சில பேர் திருப்பாவை நான் பாடிக்கிறேன், ரூம்ல போய் கதவை தாப்பா போட்டு புஸ்தகம் அது என்ன அவளுக்கே கெடுக்கிறது. எப்படி பாடணும்னா எல்லாரோடும் சேர்ந்து கூடியிருந்து சப்தமாக பாட வேண்டும். சொல்ற செய்ய நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கட்டும், கேட்கிறவாளுக்கெல்லாம் உற்சாகம் வரணும். இப்படி சொல்லப்பட வேண்டும். இவள் என்ன பண்றா, கிருஷ்ண அனுபவத்தை, கிருஷ்ண குணங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை தான் தனித்து அனுபவிக்கும்படியா இருக்கிறான். இதுதான் கள்ளம். இந்த கள்ளம் தவிர்த்து, அப்பை தவிர்த்து கலந்து எங்கள் போற்றியோட கலக்கப்பாராய் சேர்ந்து வாராய். எம்பெருமானோட அனுபவிப்பதற்கு அடியார்கள் எல்லாரோடும் சேர்ந்து போனால் தானே அது ஒரு தன்மை. எப்பொழுதும் தனித்து போய் அனுபவிப்பது என்கிறது முடியாத செயலாயிற்று. ஏன்னா பெரிய சுழலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தனிச்சு போய் ஒருத்தர் எப்படி அனுபவிக்க முடியும், மாட்டிட்டு அவ்வளவுதான். எல்லாருமாக சேர்ந்து ஈடுபட்டு அனுபவிக்க வேண்டும். கள்ளம் தவிர்ந்து கலந்து எங்கள் கோஷ்டியோட கலந்து கிருஷ்ணானுபவத்திற்கு மாறாய் சொல்லி அழைக்கிறார்கள். இந்த மாசத்திலே ஆண்டாள் இந்த பெண் பிள்ளையை தனித்து கிருஷ்ணானுபவம் செய்வதை தவிர்த்து எங்களோடு சேர்ந்து வர வேண்டும். கிருஷ்ண குணங்களையும் ஸ்ரீராமருடைய கல்யாண குணங்களையும் பாடி நின்று அந்த பெண் பிள்ளைக்கு மற்ற பிள்ளைகள் எல்லாம் பாவைக்களம் கொடுத்தார், நீ மட்டும் உறங்கி கிடக்கிறாயே, நல்ல நாள் இது போனா திரும்பி வராது.
என்று சொல்லி காண்பிக்கிறார். நாம் ஆண்டாளை போல நன்னாளாக ஒவ்வொரு நாளையும் மாற்றுவது பகவத் குணத்திலே ஈடுபடுவதால். இந்த குணத்துல ஈடுபடலேன்னு சொன்னா அந்த நாள் நன்னாளாக ஆகி இருக்காது. எனவே ஒவ்வொரு நாளையும் நன்னாளாக ஆக்குவது குணங்கள் எவ்வளவான எதிர்மையான குணங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இப்ப இந்த சுவாமியினுடைய வாசகத்தோட சங்கீதத்தோட கேட்டு பூர்த்தி பண்ணுவோம். உள்ளில் வாய் கேட்டால் இந்த கேட்கச்சேரியே கேட்டா
சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். சீர் திருவடிகளே சரணம்.